அன்பார்ந்த மை V3 உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, கடந்த 4-5 நாளா ஒரு விஷயம் காட்டுத்தீ போல பரவிட்டு பெரிய லெவலில் பரபரப்பாக பேசப்படுது. அது என்னது? நம்ம கம்பெனி பேரில் கேஸ் போட்டாங்களாமா. அவ்வளோதான், மைதி கம்பெனி க்ளோஸ். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாரும் டோட்டலாக உள்ள ஜெயிலுக்கு போயாச்சு. இன்னும் மிச்சம் மீதி ஜெயிலுக்கு போகிறான்னு சொல்லி போட்டு அப்படியே நம்ம நிறுவனத்துக்கு எதிராக பேசுறவங்கள கொண்டாடிட்டு இருக்காங்க, அப்படியே பரப்பிட்டு இருக்கான். இதுதான் சந்தர்ப்பம் சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற சுச்சுவேஷன். சும்மா வெறுவாய் மல்லவனுக்கு அவள் கிடைச்சா சும்மா இருப்பானா? இப்படி பலவிதமான கூத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல மைதிரி கம்பெனி இருக்குமா இருக்காதா, பே அவுட் கொடுக்குமா கொடுக்காதான்னு சொல்லி எவனாச்சும் வெளியே பேசுறான்னா அவன் பேசிட்டு போட்டுங்க. ஆனா உறுப்பினர் உங்களுக்கு ஆஸ் எ எம்டி நான் சொல்ற அசூரன்ஸ், நம்ம கம்பெனியை யாரும் ஆற்றவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஏன் தெரியுமா? இது மக்களின் நிறுவனம். இறையருளாலும் இயற்கை அருளாலும் உருவாக்கப்பட்டு ஒரு ஸ்திரத்தன்மையோட மக்கள் நம்பிக்கையை பெற்று எவ்வளவு நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சு, நம்ம என்ன நடத்தாம விட்டுட்டோமா? டிவியில் வந்துச்சு நடத்தாம விட்டுமா? பேர் கொடுக்காம விட்டோமா? எத்தனை பேர் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் கருத்து போட்டுக்கிறான், அதை தாண்டி தான் பிசினஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ இது மாற பல தடைகளை உடைத்து சரித்திரம் படைத்த அனுபவமும் அதனுடைய உதாரணமும் நமக்கு முன்னால் நிறைய இருக்குது. ஸோ இதுவும் அது போல் கடந்து போற விஷயம்தான். என்ன அப்படின்னா, ஒரு வழக்கு நம்ம மேல பதிவு பண்ணியிருக்காங்க. இது சார்ந்த அத்தனை விஷயங்களையுமே நான் அடுத்தடுத்த வீடியோல நானே பேச போறேன். என்ன நடந்தது, அதுக்கு முன்னால் என்ன இருக்குது, அதோட தன்மை என்ன, அது எவ்வளவு தூரம் வீக்கானது, எல்லாத்தையும் நான் கூட பேச போறேன். ஏன்னா இதுல ஒளிச்சு மறைகள் ஒண்ணுமே இல்லை. இத்தனை லட்சம் பேர் மெம்பர் ஆகிற ஒரு கம்பெனியில, இவ்வளவு கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணிட்டு ஒரு கம்பெனியில இந்த மாதிரி விஷயங்கள் வரதெல்லாம் ரொம்ப இயல்பு. இதெல்லாம் பார்ட் ஆஃப் பிசினஸ், நேச்சர் ஆஃப் பிசினஸ். இது எப்படி நம்ம கையாளுறோம், அது எப்படி முறியடிக்கிறோங்கிறது தான் நம்ம கையில் இருக்கு. இது முதல்ல உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன்.